ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோட பாப்பாவுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஸோ அந்த வீடியோவை ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காமல் போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்த அப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் சரி, அவளோட லுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம், நம்மளுக்கும் ஸ்கூல் அனுப்பும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஜடை பின்ன வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் அவளுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு நேச்சுரல்ஸ் தாங்க கூட்டிகிட்டு வந்திருந்தேன். எங்கள் ஏரியாவில் இருந்த நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன கட் கேட்கணும், ஸோ அது எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப அழகாக சூட் ஆச்சுங்க. அதில் அவள் ரொம்ப ஹாப்பி. நான் இன்றைக்கி என்னோடய பாப்பாவுக்கு டோரா கட் தாங்க கேட்டிருந்தேன். ஸோ அவளுக்கு இருந்த ஹேர் ஸ்டைலோட டென்சிட்டி பார்த்துட்டு ஸோ அவங்க இந்த கட் மட்டும்தான் சூட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அவளுக்கு கட் பண்ண சொல்லிட்டேங்க. பட் அவளுக்கு அது ரொம்பவே எடுப்பாக இருந்ததுங்க. என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ அவளுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா பெருநாள் வேறு, அதோட ஃபஸ்ட் டே ஸ்கூல். ஸோ ஹேர் கட், அவளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. ஸோ அன்றைக்கி ஜும்மான்றதால அங்கேருந்து டைரெக்டாக மார்க்கெட் கிளம்பிட்டோங்க. ஸோ இன்றைக்கி பிரியாணி குக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். டேரெக்டாக மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு கேப் நான் ரெடியாக பேக்கில் வச்சுருந்தேன் வெயிலுக்காக. அவளுக்கு கேப் போட்டு விட்டுட்டேங்க. ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் தேவையோ ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இப்போ டேரெக்டாக சிக்கன் கடைக்கு கிளம்பிட்டோங்க. நான் எப்போவுமே மார்க்கெட் போகும்போது பாப்பாவை கூட்டிகிட்டு போக மாட்டேங்க, ஏன்னா நல்ல வெயில் இருக்கும். ஸோ நம்ம அலையிற மாதிரி ஏன் பாப்பா அலையணும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி அவள் ரொம்ப ஆசைப்பட்டா, ரொம்ப ஹாப்பியாக வேறு இருந்தால் சரி கூடவே அப்படியே போயிடலாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்படின்ட்டு போயிட்டோங்க. ஸோ 1 kg அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி ஜும்மா பெருநாள் தொழுக இருக்கிறதுக்காக ஸோ முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக குக் பண்ணிடணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரியாணி குக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ பாதியிலிருந்து தான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. மசாலா நல்லா குக் ஆகணும், குக்காகி மேலே எண்ணெய் வரணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் எல்லாமே சேர்த்துட்டு தம் கொடுக்க வேண்டியது தான். நல்லா மசாலாவில் சாப்பாடு சேர்த்த அப்புறம் கீழேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும்னா சாப்பாடை மசாலாவோட மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கீரல் மாதிரி கொடுத்தோம்னா ரைஸ் எல்லாமே மசாலாக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ இப்போ மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு தம் கொடுத்துட்டோன்னா சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ஸோ பிரியாணி ரெடியான அப்புறம் முதல்ல ஓப்பன் பண்ணி அதை வாசம் பிடிக்கணுங்க. அதுதாங்க அதில் ஹைலைட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுற சாப்பாடு. நான் பண்ணுற பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுவேங்க. ஸோ மசாலாஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா சாப்பிட டெம்ட் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி சூப்பராக பிரியாணி குக் பண்ணிட்டேன். பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற தோன்ற அளவுக்கு வாசமும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விருந்து தான். ஸோ என்னோடய பாப்பா ஸ்கூல் போயிருந்தா, கட்டிங் முடிச்சிருந்தா, அதோடு பார்த்திங்கன்னா ஸோ பிரியாணி செஞ்சு சில பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி பிளான் பண்ணி நாங்கள் பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு வெளியில் கொடுத்துருந்தோங்க. ஸோ இன்றைக்கி ஜும்மா ஃப்ரைடே பார்த்திங்கன்னா சூப்பராகவே முடிஞ்சது. தொழுது முடிச்சு நாங்களும் பிரியாணி சூப்பராக டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. சூப்பராகவே இருந்தது பிரியாணி, அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சூப்பராகவே போச்சு. என்னோடய பாப்பாவும் ஹாப்பி, நாங்களும் பிரியாணி சாப்பிட்டுட்டு தொழுகையை முடிச்சுட்டு இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணுவோங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேங்க. ஸோ அது வரைக்கும் பாய்.